மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அதே நிமித்தம் இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாயிருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ என்றார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த பிறவி குருடனுக்கு இயேசு சுகத்தை தருகிறார். இதனால பொறாமை கொண்ட அந்த யூத தலைவர்கள் திரும்ப திரும்ப அந்த குருடன் இடத்துல கேட்குறாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க. அவங்களால நம்ப முடியலை. ஒரு பக்கம் நம்மளால இதை செய்ய முடியலையேன்ற ஒரு ஆதங்கம், பொறாமையில இந்த யூத குருமார்களின் மூலமாக சத்துரு கிரியை செய்கிறார். அந்த குருடனேட்டில் திரும்பவுமாய் அவங்க கேட்கும் பொழுது அந்த குருடன் கிட்ட அவங்க சொல்றாங்க, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவின் மேல தூஷண வார்த்தைகளை சொல்றாங்க, இயேசுவை பாவி என்று சொல்றாங்க. ஆனா இயேசு பகிரங்கமாய் யார் கண்களுக்கு முன்பாக அவர் எந்த பாவமும் செய்யவில்லை. பரிசுத்தமான தேவகுமாரனாக அவரோட வாழ்க்கையில ஜெபம் இருந்தது. அவர் வாழ்க்கையில நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவரை பார்த்தாலே பேய்கள் நடுங்கினது, பிசாசுகள் நடுங்கினது. அற்புதத்தை அவர் செய்தார். கட்டுண்ட மக்களை விடுதலையாக்கினார். இருளுள்ள ஜனங்களை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். நேரம் கிடைக்கும் முதல்ல அவர் தேவாலயத்துல உபதேசம் பண்ணினார், ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார், சத்தியத்தை சத்தியமா பேசினாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு பாவமும் பார்க்கவில்லை. ஆனாலும் அவங்க சொல்றாங்க, அவரை பாவி என்று நாங்கள் காண்கிறோம். இயேசுவின் மேல் உள்ள பொறாமையினால அவர்கள் சொல்றாங்க, வீணாக அவர் மேல பழி சுமத்துறாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மளோட வாழ்க்கையில கூட வீணாக நம்ம மேல பழி சுமத்தும் போது, இல்லாத செய்யாத ஒன்றை நம்ம சொல்லும் போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? உடனே நம்மளுடைய நான் அப்படி செய்யல, நான் அப்படிலாம் கிடையாது, என்னை பத்தி தெரியுமான்னு சொல்லி உடனே நம்ம கொதித்து எழுகிறோமா? அல்லது இயேசு கிறிஸ்துவை போல அமைதியாக பிதாவின் சித்தத்தை செய்கிற நோக்கத்துல அவர் தனியாக அவர் செயல்பட்டார், தொடர்ந்து செயல்பட்டார். அவர் சோழ்ந்து போல தன்னை குறித்து அவர் பேசல, தன்னை குறித்து அவர் நியாயம் தீர்க்கல. தன்னை அறிந்த பிதா, தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிற பிதாவை மாத்திரம்தான் அவர் நோக்கி அவர் பயணித்தார். பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய ஜீவியம் நம்மளுடைய ரைட்ஸுக்காக, நம்மளுடைய காரியத்துக்காக நம்ம எழுந்து நிற்கிற ஒரு சுயமான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவை போல பொறுமையாக, அமைதியாக, வீண் பழிகளை சுமக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவின் மனப்பான்மை நமக்கும், கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று நம்ம வாசிக்கிறோம். அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை போல பொறுமையா, அமைதியா இருக்க நமக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. அது மாத்திரம் இல்ல, இந்த குருடன் சொல்லுகிறான், திரும்ப அவர்கிட்ட கேட்கும் போது போல்டா அவன் அறிக்கை செய்கிறான், தைரியமாக சொல்லுகிறான், அவர் பாவி அல்ல, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு நன்மை செய்தார். நான் குருடனா இருந்த எனக்கு பார்வை கொடுத்தார், நான் இருள்ல இருந்த எனக்கு வெளிச்சத்துல கொண்டு வந்து என்னை விட்டார், என்னை ஒளியின் பிள்ளையாக மாற்றினார். நான் அவரை பின்பற்ற விரும்புகிறேன், நான் அவருடைய சீஷராக அவரை பின்பற்ற விரும்புகிறேன், இந்த தீர்க்கதரிசியை பின்பற்ற விரும்புகிறேன். நீங்களும் பின்பற்ற மனதா இருக்கீங்களா? நீங்களும் சீஷனா இருக்க மனதா இருக்கிறீங்களா என்று அவன் கேட்டான். அவனை பெற்றவர்கள் பயப்பட்டாங்க, அந்த யூத தலைவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு பயந்தாங்க. ஆனா இவனோ நன்மை பெற்றதினால அவன் கிறிஸ்துவை விசுவாசித்தான், கிறிஸ்துவை அவனை விட்டு கொடுக்கல. அநேகர் இந்த நாட்களில பார்க்கிறோம், நன்மை கிடைத்த உடனே கிறிஸ்துவை விட்டு தூரம் போயிடுறாங்க. எவ்வளவோ நன்மையை ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில செய்த போதும், கேட்டதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்த போதும், விடுவித்த போதும் அவர்கள் அதை மனசுல அதை வைக்காம, நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழாம, கிறிஸ்துவோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை வாழாம கிறிஸ்துவை விட்டு தூர போகிறார்கள். கிறிஸ்துவை தேடாம இருக்கிறாங்க, கிறிஸ்துவனுடைய அன்பை ருசிக்காம இருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த குருடனை போல நாம
நன்மை பெற்ற நாம கிறிஸ்துவின் அன்பை நம்ம உணர்ந்து ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்க, கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்ற, கிறிஸ்துவின் சீஷனாக சாட்சியாக நிற்க, தைரியமாய் அவரை அறிக்கை செய்ய, தைரியமாய் துணிவோடு துணிச்சலோடு கூட கிறிஸ்துவை அறிக்கை செய்ய, கிறிஸ்துவின் சீஷராக நம்ம சிலுவை சுமந்து அவர் பின்னாக செல்ல ஆயத்தமாய் இருக்கிறோமா? அல்லது நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு பயந்து கொண்டு, சுற்றி உள்ளவர்களுடைய கண்களுக்கு நம்ம அந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படி ஒரு கிறிஸ்தவராக நம்ம இருக்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏகட்டும். மரணம் போல் வலியது தேவனுடைய அன்பு. அவருடைய அன்பு நம்மை எதிர்பார்க்காத, எதையுமே நம்மிடத்துல எதிர்பார்க்காத அன்பு, அளவு கடந்த அன்பு, மாறாத அன்பு. அந்த அன்புடைய கிறிஸ்துவை, அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை மாறும். மற்றவர்களுக்கு முன்பாக அவரை தைரியமாய் அறிக்கை செய்கிற, அவருக்காய் ஜீவிக்கிற ஒரு மேன்மையான ஒரு வல்லமையை பெற்று நம்ம வாழ நம்ம அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களை உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களே, எங்கள் வாழ்க்கையில இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீரே. அந்த ஒளியின் பிள்ளைகளாய் நாங்கள் நடக்க, தைரியமாய் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க, தைரியமாய் உம்மை நாங்கள் பின்பற்ற, உண்மையான அன்போடு கூட ஆண்டவரே, மரணம் போல் வலியது உம்முடைய அன்பு என்று உம்மை ஆண்டவரே உண்மையாய் பின்பற்றுகிற சீஷர்களாய் எங்களை மாற்றுமையா. உண்மையாய் தேடுகிற சீஷர்களாக மாற்றுமையா. உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய், உம்மில் நிலைத்து மிகுந்த கனியை கொடுக்கிறவர்களாய், உம்மில் ஊன்ற கட்டப்பட்டவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தாருமையா. எங்களை சுற்றி விழுந்து போன இந்த உலகத்துல உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் பிரகாசிக்க, உம்முடைய பிள்ளைகளாய் சாட்சியாய் ஜீவிக்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க, அனுக்கிரகம் செய்யுங்க. துதிகன மகிமையா உமக்கு செலுத்தி இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.